எப்போவும் ஒரே தோசையான்னு கேட்குற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆந்திரா கார தோசை சுட்டுத்தாங்க. காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வெறும் தேங்காய் சட்னி இருந்தால் போதுங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஆந்திரா கார தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்னி அரைக்கணுங்க. அதுக்கு 3 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீரி சில்லி, ரெண்டையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கனாலும் சரி, பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் சரி. இது ஊற வைக்கிறதுனால நல்லா மைய அரைச்சிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுறப்பவும் திப்பி திப்பியாக வராது சட்னியில் இருக்கிறப்ப. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 12 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பழுத்த தக்காளி, அதுக்கப்புறமா வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா எந்த அளவுக்கு சட்னி மைய அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த கார சட்னியோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துறப்ப காரம் கம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயும் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இருக்கிறதுலேயும் ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இந்த சட்னியை இப்போ நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ தோசைக்கல்லையை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு எப்பவும் போல் தோசை ஊற்றுங்க. நல்லா மெலிசாக ஊற்றுங்க. எந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் நல்லா ஊற்றிட்டு தோசை மேலே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இந்த சட்னி நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால இதுக்கு சட்னி தொட்டுக்க தேவையில்லைங்க. எங்கள் வீட்டில் சட்னி இல்லாத சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால தேங்காய் சட்னி எடுத்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா சட்னி வச்சு சாப்பிடுங்க, இல்லைனா அப்படியே கூட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து மடக்கி அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுத்திங்கன்னா அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆகணுங்கிறதுக்காக நான் விட்டுட்டு இந்த கலர் வந்தோடனே எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.